அப்படி கையில் வெட்ட போகிறேன்னு அந்த ஜனமெல்லாம் சேர்த்துட்டு அடுத்தது விவசாயம் பாதிக்கும். இது குளத்துக்குரிய ரிஸ்க் தொடர்பா இந்த ஆபத்து தொடர்பான விடயங்கள் இதுக்கு தான் கல்ல போடுறது தற்காலிக பிரச்சனைக்கு செய்யல அப்படித்தான் உடைச்சா இவ்வளவு தண்ணியும் தம்பி யாரா பண்ணி யாரை வெட்ட போற பக்கத்துல போலீஸ் நிக்குது அதை பார்த்துருவாங்க. அடுத்த ஒரு மாலை வந்து இந்த விடுப்பு பார்க்குற இதுக்கு வந்து இரண்டாவது எங்க கொஞ்சம் தள்ளி இல்லை மீன் பிடிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அரிச்சதுக்கு இப்போ இது வந்து சொல்லுது ஓட்டோ பண்ணுறதுன்னா பெரிய ஒரு ரிஸ்கில் இருக்கு எல்லாம் உடைய போதான் இன்னொரு குளக்கட்டு உடைச்சு தண்ணி ஓடிக்கும் உங்களுக்கு முழு பங்களிப்பு தயாராக மக்கள் சொல்றது நான் பல சொல்லுவேன் கடவுளே நானும் பிறந்த 61 ஆண்டு பிறந்தேன் இதுவரைக்கும் இப்படி காணல் எங்களுக்கு இருக்க பிரச்சனை தண்ணி சரியா நோக்கணும். அந்த நேரத்தில் இந்த தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆயினா நிரம்பின உடனே அந்த தண்ணி ரிட்டீமெண்ட் அந்த போலண்டு கட்டி எல்லாமே உடைக்கிற நிலைமையில் இருக்கிற சொல்லி தண்ணி சுடுசாலை அந்த தண்ணி பெஞ்சாம அடியில் இருக்கு கூடிக்கொண்டே இருக்கு. இனி அடுத்த வருஷம் கூட போகிறது மட்டும் மாட்டிக்கிறது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கிறோம். முல்லைத்தீவு மக்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி இது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துடைய முத்தியங்கட்டு குளத்துக்கு போகின்ற அந்த பாதையில் நிற்கிறோம். இந்த குளம் தொடர்பாக வந்து நாங்கள் பல காணொலிகளை வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குளத்தினுடைய நிலவரம் என்னன்னு சொல்லி. இப்போ அதிரடியாக இந்த இடத்துக்கு வந்த முக்கியமான அதிகாரிகள், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரோடு சேர்ந்து இந்த குளம் தொடர்பான முக்கியமான அதிகாரிகள் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பொன்றை மக்களுக்கு வந்து விடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது. மழை வந்து நாளைக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் தைப்பொங்கல் இதை வெட்டமளிக்கணும்னு நான் நம்புறேன். அதுக்கு வரை நாங்கள் இதை வந்து மழையை எதிர்பார்க்கலாம். நாங்கள் இப்போதைக்கு 19 வச்சுருந்தா வார மழையை கொஞ்சம் கூட வச்சுக்கொண்டு 19 வச்சுக்கிட்டு இருந்தா நாங்கள் ஒரு 17-15 வரைக்கும் அடுத்த மழை வரைக்கும் இதே இதுக்கு வந்தாலும் கொஞ்சம் பயப்படாம 21 மட்டும் 24 மட்டும் எனக்கு வான் பாயிர பிரச்சனை இல்லை. குளத்துக்கு கட்டுக்கு போயிருக்கேன். இதுக்கு மேலே பாற அடிப்பு வந்து குளத்துக்கு பாக்கு. அதுக்கு நாங்கள் ஏதாவது எடுத்தே ஆகும். அது மாதிரி இப்போ இதில் என்ன சம்மந்தம் இல்லை. 27ஆம் தேதி எங்களுக்கு இதண்ட வழி கிடைக்க இதை அரிச்சு இதண்ட வழி கிடைக்கும். இப்போ எங்களுக்கு இந்த மண் இருக்கும் வரையும் எங்களுக்கு பிரச்சனை வேற இல்லை. இந்த மண் போக வழிக்கிட்ட அரிச்சு ஓட்ட பண்ணி அரிக்க வழி கிடைக்க இங்கே கேட்டை வந்து குறைச்சி கொண்டு வந்து என்ன செய்ய நாங்கள் சொன்னால் தண்ணி தண்டி நான் போயிட்டேன். இது வந்து குளக்கட்டு இதுக்குரிய ரிஸ்க்கு துவங்கிருக்கு. அதுக்காக என்ன சொல்லல அது இங்கே ஆக்கள் சாய்க்கிற மாதிரி யூடியூப் சொல்கிற மாதிரி குளக்கட்டு உடைக்கிறதுன்றது இன்னும் எத்தனையோ என்ன எவ்வளோ விஷயம் இருக்கு. இது ஃபெயில் பண்ணினாலும் நான் இந்த முறை மழைக்கு இப்போ இதே மாதிரி ஒரு மழை வந்தாலும் தாங்கும் என்று எங்களை நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த முன் போகும் இது கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஒன்றை யோசிங்க, இந்த ஓட்ட பண்ணி மாதிரி முந்தி இருந்து வந்து பழமையாக வந்தோன்ற இந்த மழை வந்து இந்த வருஷம் மட்டும் இது கட்டி 2015ஆம் ஆண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 5-7 வருஷம் அடிக்காமல் இது நல்லா இருந்தது. தண்ணி வேற இல்லை. இதோட கொஞ்சம் குறைய வந்துருக்கு. இப்போ கடைசி 3 வருஷமாக கூட கூடிக்கொண்டே இருக்குது. இப்போ இனி அடுத்த வருஷம் கூட போகிறது மட்டும் மாட்டிக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் இனி அடுத்தது இந்த டிசைன் இது கூட இதுக்கு தான் செக் பண்ணது. அதுக்கு தான் போகணும். ஏன்னா எனக்கு இப்போ இந்த இது வந்து இந்த ட்ரைனிங் வருது இஞ்சாலம் எடுத்து தான் பில்லையே மாற்றம் வந்து போகிறது. ஏன்னா இதில் இப்போ கட்டாவிட்டாலும் பரவாயில்லை. இதை ப்ரொடெக்ட் பண்ணி படிக்க டிவி எடுத்து விட்டோம்ல குளத்தை தண்ணி ஓடி போய் சொல்லுவோம். எங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு வால் போட வேண்டிய தேவை தெரிஞ்சுன்னா இது தொடர்ந்து அடிக்காமல் இருக்கோங்க. இதுக்கு கான்கிரீட் பண்ணுறதுக்கு 27ஆம் தேதி நாங்கள் தொடங்க படிக்கிறாங்க. தொடங்க வந்து என்ன இதுன்னு சொன்னால் இப்போ இந்த கீழே இது வந்து அறிக்கையை தொடங்கல. இப்போ சிமெண்ட் வந்து கான்கிரீட் பண்ணுறேன்னா அட்மிக்சர் போடுற கெமிக்கல் இருக்குது. தண்ணிக்கு போடலாம் ஒரு ஜெனி மாதிரி வந்து அப்படி கொண்டு வருவோம். இப்போ அதை வந்து இதில் என்னங்க இருக்குது இதில் போட்டால் கீழேயும் போகும் சார். அதில் ஒரு இன்னொரு கெமிக்கல் இருக்குது. 1 மீட்டர் அளவுக்கு பெறவும் போகும்.
தானாவே தரும் கீழே தள்ள வேண்டியது வெயில் இந்த ஏரியா இந்த இது மட்டும் தான் இந்த ஓல் இருக்கு இந்த ஓலுண்ட கீழே போகணும் அங்கேயும் வரும் சரி அடுத்து இந்த ஓல்ட கீழ்ப்பகுதியிலே மண் இல்லை நாங்கள் இதை பார்த்து சொல்லல என்ன மண் அந்த கீழ்ப்பகுதி இப்படி வந்து இப்படி திரும்புது இந்த இதில் கீழே உள்ளுக்கு கொண்டு இல்லை அப்போ நாங்கள் இதை நிரவி போட்டு மேலே ஓட்ட போட்டு தான் கான்கிரீட் போடுறோம் இப்போ இந்த பண்டை இந்த நடுவில் கல்லுகள் இருக்கு அடி அடியில் கல்லுகள் கல்லெல்லாம் இந்த காரையில் இருக்கு அடியில் இந்த இதுலாம் கிடையாது நெச்சுலாக அது இருக்குது மாதிரி இந்த மண் பண்டுக்குள்ள அடியிலையும் பாறையில் இருக்கு மண் ஆனால் இது கூட விஸ்திரம் சரி எவ்வளோ என்ன கிட்டத்தட்ட 70 மீட்டர் இருக்குது தோல் இது அடிக்கிறத ஒரு பிரச்சனை இது இல்லை சார் இல்லை இப்போ அது அவசரம் செய்யலாம் ஆனால் கள்ளப்படுத்தினால முட்டை ஆகும் இப்போ எங்களுக்கு என்ன நம்ம பொங்கல் போட படிக்கிட்டே வரோம் சொல்லுவாங்க பொங்கல் போட படிக்கிட்ட எங்களுக்கு மேலே தான் குழந்தை வச்சுக்கொண்டு பொங்கல் மிக்சர் வெடிக்க பழைய ஓட வந்தாங்க ஓட பண்ணி 3 வெயிட்டில் ஓட பண்ண வடிக்கிறது உடனே வந்து கூட விடுறது அதில் கொண்டு வைக்க பம்ப் காட்டன் வச்சு அந்த குழா வந்து பம்ப் பண்ணி கீழே அடிக்கிறது இருக்குது அதை கொண்டு தான் அவன் சொன்னால் அதில் கொண்டு வச்சுக்கொண்டு அதில் கொண்டு வச்சு இதால் பாதை இது தாங்காது பாலம் சரின்னு பேராட்டு பாலம் பாதை அவன் விடச்சிக்காச்சு கொண்டு வர பாதை தெரியா இருந்துச்சு சரி ஓகே ஒரு என்ன கான்விக்காலாம் கொண்டு வரும் சொல்லி பார்த்தா அங்கேருந்து கொட்டி இங்கே கொண்டு வரதுக்கு அட்மிஷன் அந்த தண்ணி முறையில் அது கண்ணீரம் பிடிக்காது அப்போ அதை இருக்கிற நாங்கள் அந்த டைம் செய்ய வழிக்கிட்டா இல்லை இல்லை அப்போ இறக்கி கீழே கொண்டுறது கீழே கொண்டு பாதை கிட்ட இதை கடையில் கட்ட வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரே ஒரு வழி கட்டால வந்து இது தாங்காது குளக்கட்டால தான் இருக்கும் கட்டாதான் கொண்டு வரும் அதான் இங்கே கொண்டாடுறதுல சிக்கல் சரி ஹேண்ட்மேட் இப்போ நாங்கள் இதில் வச்சு மிக்ஸ் பண்ணி இல்லை மழையெல்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன கொண்டது இல்லை நின்று அப்புறம் என்ன கொண்டு ரெண்டு கொண்டு வந்து எங்களுக்கு வலை இருக்குன்னு சொன்னால் பாதையும் கொண்டு இருக்கு அதால் வந்து பெறலாம் எங்களை எங்கள் பேராது பாதையில் வந்து கொண்டு வரையில அதில் இல்லாட்டி சார் இன்னொரு என்னன்னு சொல்லிட்டு அது இடைக்குள்ள ஒரு பாதை இருக்குது சரி நீங்கள் கான்கிரீட் இதில் பண்டில் வந்து ஸ்லோ படிக்கலாம் அந்த பண்டில் வந்து ஏறுறோம் இல்லை பண்டில் அந்த பாதை அதுலேயும் ஸ்லோ படிக்கிறதுல இந்த பாதை நீட்டாக இருக்குது வேற ட்ரையாக இருக்குது நிலம் வந்து ட்ரையாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்பிக்கொண்டெல்லாம் மாறும் கான்கிரீட் பண்ணுறது டைம் எடுக்கும் இப்போ இருக்கிற ரிஸ்க்கு இந்த மண் மூட்டை மட்டும் போதுமா இல்லை சார் இப்போ நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணுறோம் எந்த திரும்பியே ஸ்டாப் பண்ணி அங்கே அதே இடத்துல குறைக்கிற தண்ணி குறைச்சி கொண்டு அடுத்த ஒரு மழை வந்து அதாலேயும் தண்ணி கட்டி கொண்டு அதையும் பார்த்துக்கொண்டு அப்படி எங்களை கையை தாண்டுதல்ல இதை ஓகே பண்ணுவோம் ஒரு சீசன் தானே அதுவரையும் கண்டை போட்டு வைக்காது கல் போடுறாலே என்ன பிரச்சனைனா கீழே ஒரு நிரந்தரமான பணி ஒன்று மண் பகுதிகள் இருந்தால் அதுக்கு மேலே கல்லை போட்டால் கல்லில் அடிக்கடிச்சது போய் கொண்டிருக்கார் இது இப்போ பழுக்கி கொண்டு வாரம் வேகமாக விதைக்க கல் இருந்தாலும் அதுக்கு மேலே மண்ணை கீழே மீன் அடிக்கும் எடுக்க கல் இறங்கி கொண்டு போகும் நீங்க கல் என்னன்னு கொண்டு வர போறோம் இருக்குது கொண்டு வர கல் இல்லாம வந்து சின்னதான் கொண்டு வரலாம் போர்டர்ஸ் வந்து இப்ப நீங்க விலை கொண்டு வைக்கலாம் இல்ல என்ன பிரச்சனை கான்கிரீட் இதே கொண்டாந்து அடிக்க இல்லாம இருக்குன்னா கல் நீங்க நினைக்கிறவன் இந்த கல் இல்லை அது இல்லை இப்படி கல் கொண்டு வரேன்றது நடைமுறைக்கு காத்து இதை சமாளிச்சா சரி இப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி நீங்க செய்யற என்ன சொல்றது 19 விலகலையே தான் நிச்சயம் பால் கட்டு வட்டுறீங்க இல்லை விலை குறை அது ரெண்டும் தான் கேள்வி வேற எதுவும் லெவலில் 19 இப்போ நாங்கள் இப்போ இதை குறைச்சிட்டு ஜனவரிக்கு பிறகு மழை வாரம் மழை கடைசி மழையா இருக்கு அந்த டைம் வரைக்கும் நாங்கள் குறைஞ்சோண்டு போகிறோம் கொஞ்சம் விட்டு கொண்டு வந்து அங்கே வாழ்க்கையும் மறைச்சி உரிமையை கடிச்சு கொண்டு நாங்கள் போட்டி வைக்க பழமே இது லெவல் 24 வச்சிருக்கு 21 வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மழை வைக்க கலந்து முடியேக்க சார் 19 20 வச்சு மறைக்க வலிக்கிட்டா 21 கொண்டு நிப்பாட்டலாம் நிப்பாட்ட போட்டோம் அடுத்த 21 கொண்டாந்தா எங்களோட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு காவாசி 3 ஒரு பாகம் பாதிப்பு இருக்கு மற்றபடி பரவாயில்ல 21 இருந்தா எங்களுக்கு 2 பிரச்சனை ஒன்று வந்த ஜனமெல்லாம் சேர்த்துட்டு அடுத்தது விவசாயம் பாதிக்கும் எது பிரச்சனை இல்லை ஜனம் இல்ல இந்த வெள்ள பிரச்சனை இல்லை உள்ளது மாதிரி ஒரு தெரிஞ்சாங்க இதுல இந்த ஸ்பில் அடியோ இந்த இடம் ஃபெயில் பண்ணினாரு குடியிருப்புக்கு போறது சாமி எல்லாம் பயன் தான் எல்லாம் அங்காலதான் பிறகு வெள்ளம் தான் பேரு என்ன பிரச்சனைன்னா அந்த பக்கம் எங்களுக்கு அங்கெல்லாம் குடியிருப்பு பிறகு தண்ணி குறையாம எங்களுக்கு ஒரு 3 நாளாக இருந்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னா மேல வந்து 4-5 மைனி டேங்கிள் இருக்கு எல்லாமே உடைக்கிற நிலைமையில இருக்குன்னு சொல்லி தண்ணி தர சுடுசாலை அந்த தண்ணி பெஞ்சாம வந்துட்டு எங்களுக்கு அதை நாங்க போட்டி வச்சிருந்தா இங்க தண்ணி எங்களுக்கு குறைச்சிடலாம்
டோர் திறக்கலாம் 2 டோர் எத்தனை டோர் வாய்க்கால் தொடக்க சொல்லிடு முதல் பேர் நடக்குது மழை பெய்ய தொடக்கலாம் இப்போ அது இப்ப இப்படிதானே சேர்த்து தண்ணி கிடைக்க அடுத்தது திருப்பி இப்படி ஒண்ணு வாரானால் இப்ப இப்ப அப்படி ஒண்ணும் இல்லை இது வரைக்கும் இல்லை அப்படி என்றாலும் அது வாரதுக்கு ஒரு 6 நாள் அங்க உருவாகி இங்க வாரதுக்கு ஒரு 6 நாள் அப்படி ஒரு நல்ல ஒரு 10 நாள் வந்தா கூட காசு உங்களுக்கு இப்ப மேரி மழை அதாவது பருவமழையால பிரச்சனை வாரதுக்கு வாய்ப்பு கூடாது சாதாரண பருவமழையால வர வாய்ப்பு கூடாது அது கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு நாளும் மழை பெய்தோன்று இருந்தா எங்களுக்கு எதுவுமே செய்ய இல்லாமல் நிலம் மூடி கொடுத்து கொண்டு இருக்கும் அதான் எங்களுக்கு கடடிப்பார் ஒவ்வொரு நாள் பின்னேரம் ஒரு 20 மில்லிமீட்டர் 30 மில்லிமீட்டர் மழை கிடைச்சிருந்தா அது இதுக்கு ஏதாவது உடனடியாக செய்யறேன்னா வரும் மண் மூட்டை தான் அடிக்கலாம் வரும் மண் அடிக்கொண்டு மண் கொண்டு வரதுக்கு பாதை வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ எனக்கு ஒரு 10 நாளுக்கு இப்போ 5-6 நாள் வலிச்சுட்டேன்டா நான் கடை நீரை தொடங்கிடுவேன் செய்யுது எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டோம் எல்லாமே வந்து ஜாயின் வச்சுட்டு இப்போ ஃபெயில் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஜாயிண்டோட ஃபெயில் பண்ணிடுறது தொடர்ந்து ஒரு ஏரியா தடிக்காது நீங்கள் சொல்கிற அந்த கான்கிரீட் பண்ணால் அப்படி லீக் எல்லாம் அடைபட்டு மெயினாக அடியில் இருக்கிற இந்த காலம்பநாத்த இந்த குளத்துக்கு விடுறதுக்கு திட்டம் வந்து வகுத்தினாங்க மறைச்சு குளத்துக்கு விடுறதுக்கு ஒரு திட்டம் வகுத்தினாங்க வகுத்த போது அங்கே போய் எல்லாம் பார்த்து அளந்து பார்த்துட்டு சொன்ன வசனம் என்னென்றால் அந்த குளத்து தண்ணி சப்போஸ் போகும் குளம் நிரம்பின உடனே அந்த தண்ணி ரிட்டீமெண்ட் ஆகும் அதனாலதான் அது மறைக்காம விட்டு அப்ப அங்க இருந்து பால் கட்டினா அந்த குளத்துக்கு விழுத்தி இங்க தண்ணி கொண்டு இயலாது அது ரிட்டீமெண்ட் ஆகும்னு சொன்னேன் கொஞ்சம் தூரம் தான் அது நான் நம்புறேன் கருங்கல்ல அது அவ சொன்ன இன்ஜினியர் கேட்க குளத்தின் மட்டம் வந்து 24 அடி 24 அடி 24 இல்ல இல்ல 19 அடி அந்த கருத்தை வச்சுதான் சார் நான் சொல்றேன் அப்பயே வெளியேற்றலாம்ன்ற வெளியேற்றலாம் தானே அதுதான் சொல்றேன் 19 வரி இருக்குது அதுக்கு பிறகு 2 இடம் குளம் ஏற்றியாச்சு குளம் ஏற்றினா பிறகு இப்ப வந்து கிட்டத்தட்ட சாலமன் வானுக்கும் இதுக்கும் இடையில எங்களுக்கு 10 அடி கூட இடைவெளி இருக்கு சாலமன் ஆறு இப்படி பண்ட் வந்து இப்படித்தான் வருது இங்கே வருது சாலமங்குளம் அந்த சாலமங்குளத்துல வானுக்கும் இந்த வானுக்கும் இடையில கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட வித்தியாசம் இது உயரம் இது பாதிக்கும் சரிதானே நீங்க வடிவா பாருங்க நாங்கள் இப்ப வெட்டத்தான் படிக்கிறோம் இந்த சாலமங்குளத்துக்கு தான் வெட்டுறது 300 மீட்டர் காட்டுக்கு வெட்டணும் அதுக்கு நான் இப்ப வாரேன் அதைத்தான் இப்ப சரி பண்ணி ஐயா சொல்ல தெரியாம மாறி நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம் 10 அடி வித்தியாசமா இருக்கு நாங்கள் வெளில கீறி கொண்டு வந்தானே கீறி கொண்டு வந்து அதுக்கு வந்து விடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாணம்பன் வானின்ற அளவு பார்த்து தான் நாங்க வெட்ட வேணும் அதோட கூட வெட்டினா நடக்கும் அது போயிடும் அந்த குழந்தையும் வச்சு பாருங்க அப்ப அங்க இப்ப கூட தானே சொல்ல எனக்கும் கிடைச்சில்ல உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கு இப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு கதவின் அளவுக்கு தான் வெட்டி கொண்டு போவோம் வெட்டி கொண்டு போய் விட்டுட்டு அதையும் பார்த்து கொள்ளணும் என்னன்னு சொன்னா 10 அடி இடப்படி இல்லோ தண்ணி அரிச்சு 10 அடியாகவும் கொண்டு போயிடும் இல்லை அங்கால அப்ப அதையும் விடையிலாது தானே ஒரு எங்களுக்கு ஒரு லெவலுக்கு தானே வெட்டலாம் 21 அடியோ 19 வரைக்கும் அதுக்கு மேல போக விடாம வெட்டணும் வெட்டி அதுலயும் ஒரு வேகடிச்சு மறைக்குவோம் சரியா நீங்க டக்குனு உடனே வெட்டி விட்டது எல்லாத்தையும் பாக்குறாங்க அதுக்கு தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம் வெட்ட தான் வேணும் இதான் முதல் அந்த டேத்தை செய்யலாம் முதல் செய்யலாம் நம்மள இருந்தாங்க என்ன சொன்னா சாலமன் தண்ணி அதுவும் பாஞ்சு ஓட்ட பண்ண பண்டல் ஓட்ட பண்ண பண்ணது அதுலயும் பட்டினாங்க ஆனா அது வந்து HFL லைனுக்கு வரையில அதுக்கு மேலே பான் பாஞ்சு அதால பட்டிஞ்சு அடங்கி இப்போ அதுல இருந்து 3 அடி கீழே தான் பான் மட்டம் இருக்கு அப்ப தண்ணிட்டால போகும் பான் பாயிரம் நின்றுட்டு தானே இனி தண்ணி அதுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை இப்ப மட்டும் வலிக்கிட்டு இருக்கு இதாலே வந்து பாக்குறோம் ஏன்னு சொன்னா இது எங்க கைக்கு இல்லாத பெரிய மழை வந்தா நாங்க ஆப்ரேட் பண்றோம் குறைக்கணும் தான் நீங்க இந்த மழையெல்லாம் நின்றுட்டா பிறகு செய்ய போறது ஒன்று கான்கிரீட் பண்ண இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யுது சார் இதுக்கு சார் இதை இதுக்கு மண்ணை போட்டு நாங்கள் வேண்டதை விட
இதுக்கு முதலாவது ஒரு அந்த ப்ராப்பர்டாவது கட்டி ஒரு ஓலண்டு கட்டி சேஃபாக தான் நீ வழியில் போக முடியுமே கட்டி விட்டா அது பிள்ளைதால வார மண் வந்து அடங்குவேன். இல்ல அது கட்டைக்கு இதை கட்டி போட்டு தான் தண்ணி தேங்கிட்டது தண்ணியை கட்டிட்டு தண்ணி அதே ஒரு குஷன் மாதிரி இருக்கு. கான்கிரீட் போடுவீங்க, அடுத்தது கட்டுவீங்க. இந்த இடத்துல கான்கிரீட் போடுவோம் சார். இதை கட்டி போட்டு தான் பிறகு கல் கொண்டு போடுறதோ இந்த தண்ணி 3 வேலை வார வருஷத்துக்கு நாங்கள் தான் சொன்னோம் தண்ணி காரணம் நிரந்தரமா 3 வேலை செய்யணும். ஒன்று கான்கிரீட் போடணும், 2வது கட்டு கட்டணும், 3வது இப்ப உடனடியாக நீங்க எல்லாரும் அதோட நாங்கள் வாரத்தை வந்து தண்ணியை குறைக்கிறதுக்கு காரணம் இதை உடனடியாக ஃபுல்லாக பெர்மனண்ட் இதுக்கு ஒரு நடத்தி செய்யறதுக்கு ஒழுங்கு செய்யறவங்க அடுத்த சுருவத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் கவர்மெண்ட் நீங்க டிசம்பர் 31 வச்சுட்டு பாரத விட்டீங்க. இதெல்லாம் காட்டுவேன். கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த 3 நாளைக்குள்ள இந்த இடத்துக்கு முச்சக்கட்டுக்கு கிடைச்ச தண்ணி வந்து 600 மில்லிமீட்டர் தண்ணி. 600 மில்லிமீட்டர் தண்ணியை கிடைக்க நாங்கள் இது ஒரு நாள் வந்து இதை வந்து 1000 இயர்ஸ் அதாவது 1000 வருஷத்துக்கு வர வந்து நாங்கள் இதை வச்சிருக்கோம். நாங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு இப்படி ஒரு நிகர கோட்டை பார்த்துக்க மாட்டேன். அப்படி இருக்கேங்க அப்போ குளம் சின்னதாக இருக்கேங்க அப்படி இருக்கேங்க. இப்போ வந்து என்ன இருக்குது அடுத்தது மைனர் டேங்கல் வந்து கட்டாயம் போயிட்டு பண்ண போடணும். இப்போ எல்லா இடம்ஸும் பவனிக்குளம் எந்த குளம் இல்லை அதை விட மெட்ட குளங்கள் தண்ணியை தேக்கி விட்டு சலுதியாக விட கேட்க ஒரு உருப்பட தான் டக்குன்னு வருவீங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்காத தண்ணி வேற குளத்துக்கால எங்களால் உண்டிங்க நாங்கள் அதை வச்சு கொண்டு கேட்டு அப்படி பண்ணலாம். அது முக்கியமான பிரச்சனை என்னென்றால் இந்த குளம் உடைக்க போகுது என்ற ஒரு கருத்து தான் விரைவில் இல்லை. அது நாங்கள் உறுதிப்படுத்த முக்கியமாக வந்தது காரணம் 10 மணிக்கு வந்து சேர கேட்டேன். குளம் உடைக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் இப்ப இருக்கிற நிலையில இல்லை. அதுதானே நீண்ட காலம் என இப்ப வந்த மழை மாதிரி எத்தனை மழை வந்த உடை இப்போதே கொஞ்சம் கல்ல போட்டு கொஞ்சம் மட்டத்துக்கு லெவல் கல்ல போடுறது நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். தற்காலிகமா அது தேவையும் அப்படித்தானே கல்ல போடுறது தற்காலிக பிரச்சனைக்கு செய்யல அப்படித்தான் சொல்றது சரியான தற்காலிகத்துக்கு தம்பி யாரா பண்ணி யார பட்ட போற பக்கத்துல போலீஸ் நிக்குது யார் ஆள நோட் பண்ணுவாங்க யார் ஆள் அப்படி கழிக்கல வெட்ட போறேன் எங்களுக்கு இருக்க பிரச்சனை நாங்கள் முதலாவது இந்த யூடியூப் என்னன்னு சொல்றது வந்து வீடியோ எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் கணக்க போய் நான் வாழ் வந்து கணக்க கதைக்க வைக்கிறேன். இல்லை இல்லை நான் சொல்ல வாரது யூடியூபர்ஸ் வந்து செய்யறது பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட கருத்து கேட்டா மக்கள் சொல்றது நான் போல சொல்ல மாட்டேன். அவன் தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். ஆனா யூடியூபர்ஸ் ஒரு கடமை இருக்கு என்றால் சரியான அரசாங்க உத்தியோகத்தில் அதுக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கதைக்கணும். உங்களுக்கு முழு பங்களிப்பு குளத்துல பிரச்சனை அவங்க இப்ப உதாரணத்துக்கு 27ஆம் தேதி இரவு நாளைக்கு இரவு மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. தொடர்ச்சியா என்னோட தொடர்புல இருந்து மெசேஜ் போட்டு கொண்டு நாளைக்கு 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 5:15 வரைக்கும் அதுக்கு பிறகு என்ன கரண்ட் 12 முடிஞ்சது. 5:15 கடைசி மெசேஜ் உங்கள்கிட்ட நான் பார்க்க 5:15 நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு தொடர்பாடலும் இருக்கு. அவங்க நித்திர முடிச்சுதான் 3:30 சரியா 5:30 எழும்பி நான் இங்க நிக்கிறேன். தொடர்பாடல் இந்த கதவு நாங்க அடிப்போம். சொல்லுங்க முதலாவது இந்த யூடியூபர்ஸ் எடுக்கிறார்கள் வந்து தயவு செய்து பேட்டி எடுக்கணும் என்னட்ட வாங்க நாங்க சொல்றோம். போடாதீங்க உங்களோட கூட அதுல நெச்சொன்றைக்க வேண்டாம். எது குளக்காட்டு எது வான்னு தெரியாம
கதை வருது அதில் போய் ஒரு ஆள் பார்த்துட்டு வான் உடைச்சிட்டு இருந்து ஒரு ஆள் இன்னொரு வந்து குளக்கட்டு உடைச்சு தண்ணி ஓடிக்கும் குளக்கட்டு உடைச்சா எனக்கு தேவையில்லை. இதை நாங்கள் இன்னும் உடவியலாளர் எனக்கு எடுத்து சொல்லிச்சுன்னா குளக்கட்டு அளவுக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் அடிக்கிறோம் இந்த குளத்துல உடைச்சிட்டாங்க நாங்கள் யாராருக்கு என்னென்ன எது அடிக்க வேண்டியது அந்த இடத்துல நாங்கள் ஆன்சர் பண்ணவும் இல்லை இதுல இருந்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ நடந்த வெள்ளி என்ன வெள்ளிக்கிழமை நானும் வேற நிற்கிறேன் உங்களோட கிளீன்ஸ் எல்லாம் மொபைல் சேவுக்கு எனக்கு எஸ்எஃப் கமாண்டர் இருக்கு சொன்னேன் பெரிய ஒரு ரிஸ்கில் இருக்கு நான் உடைய போதான் என்ன வேறு முன்னுக்கு இருந்தபடியே வேறு ஃபோனாக கொடுத்தேன் அவர் காய்ச்சா அப்புறம் அவருக்கு பிள்ளையான தகவல் போயிருக்கு. ஒன்று இது மேட்டர் ரெண்டாவது தயவு செய்து இந்த விடுப்பு பார்க்குற இதுக்கு வந்து இரண்டாவது எங்க கொஞ்சம் தள்ளி இருக்க மீன் பிடிக்கிறாக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளிங்கண்டா நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு சரி வரம்புக்கு அங்கால் நின்று செய்யுங்க ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நீங்களே நின்று கொண்டு கண்டு போயிட்டு எங்களுக்கு வந்து என்ன நடக்குது இதுக்கு வந்து ஒரு ஆள் இடைஞ்சலா நிற்க அவரை பார்த்துக்கணும் மற்ற பேர் வேணும் 10 பேர் அவரோட கதைக்க 10 பேர் பாதிக்கப்பட்டார்கள் இருக்கீங்க ஒரு 10 மாதிரி ஒரு ஆள் கதைக்கு டக்குன்னு இல்லற கொண்ட ஜெந்து கதைக்கு அதாவது முரண்பாடு வந்தா வேலையை விட்டுட்டு போற மாதிரி தான் போகும். இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்களோட காரை சொல்லுங்க அதுதான் இவையில் எடுக்க சொன்னாங்க. உண்மையா எம்எல் இருக்க வேண்டியது 64 பேர் இருக்குவாங்க. இப்ப இருக்கிறது வந்து 28 பேர் 2 டிவிஷன் சேர்த்து முல்லைத்தீவு இன்ஜினியர்சிட்டி இன்ஜினியர்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து டிடி சர்வீஸில் 5 பேர் இருக்கணும் என்னோட நான் மட்டும்தான் இருக்கிறேன். சரியா இருக்கிறேன் 2 பேர் டிரான்ஸ்ஃபரும் போடணும்டா ஆளணி மற்ற இடத்துலையும் இல்லை 50% கூட இன்ஜினியர்ஸும் இல்லை. டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அடுத்தது வந்து இஞ்ச 16 முத்தையங்கட்டு டிவிஷனுக்கு வாணிக்குளது 16 இஞ்ச முத்தையங்கட்டோட சேர்த்து 8 கூட. சரியா முத்தையங்கட்டுக்கு மட்டுமே எங்களுக்கு 6 டிஓ வரும் பாய்க்கால் இதில் எந்த பார்க்குறதுக்கு. சரியா ஏனெண்டா இதுக்கு குளத்தில் வந்து 8 மணி நேரம் ஒரு ஆளுக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 3 டிஓ வேணும். இரவு பகல் மொயிட்ட வந்தது 8 மணி அப்படி பார்த்தீங்கன்னா. சரியா ஏன்னா இரவில் வந்து நித்திர முடிக்கிறார் ஒரு இருக்குது. அப்போ கட்டாயமாக வெட்ட ஷிஃப்ட்டை முடிச்சு மற்ற கூட்டம் அப்போ 3 பேர் இருக்கவங்க இன்றைக்கு இருக்கிற ஒரு டிஓ குளத்தில் ஒரு குளத்தில் 2 பேர் பார்க்கலாம். அதாவது 16 பேரில் எனக்கு இருக்க டிஓ முத்தையங்கட்டுக்கு 6 நாடுகளில் ஆட்கள் இல்லை. சரியா கோல் பண்ண என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. கோல் பண்ணால் மொத்தம் வடமானதுக்கு வந்து 50 பேரை கோல் பண்ண இடத்துல வந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு அதே முத்தையங்கட்டுக்கு 3 பேரை போட்டோம் கொண்டு வந்து 3 பேரை போட்டோம் புதுசாக ஒரு ஆள் வந்து டியூட்டி மற்ற போயிட்டாங்க இந்தியாவில் வேறு டியூட்டி ஏன்னா அங்கே டிமாண்ட் கூட இருக்குது ஆளுக்கு செலவு கூட இந்த ஆட்கள் ஆளுங்க எப்படி அப்போ இதெல்லாம் வச்சு கூட நாங்கள் பார்க்கணும் நாங்கள் டெக்னிக்கல் தான் மெட்டாக்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கணுமோ நீங்கள் தனியாக குறைக்கும் 19 நீங்கள் சொல்லி யோசிக்க இதால் குறைக்கலாமோ இதில் நினைக்கிறேன் 100 ஆக்களை நிற்கிறீங்க விவசாயிகள் நிற்கிறீங்க. இதில் இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்த இடத்துல இதுதான் தீர்வு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களோட இன்றைக்கு எடுத்த தீர்மானம் வந்து நாங்கள் புதுசாக ஒன்றும் எடுக்க இல்லை அவையில் முக்கியமாக இப்போ வந்து குளக்கட்டு உடையிற அளவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இப்போதைக்கு இல்லை. சரிதான் இப்போ இருக்கிற விடயம் வந்து நாங்கள் மேற்கொண்டு தண்ணி அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த வகையில் 3 விஷயம் 2 விஷயம் இப்போ இருக்குது. வால்கட்டு வெட்டுறது மற்றது குளத்தின் நீர்மட்டத்தை 19 வரைக்கும் வெட்டுறது. இப்போ நாளைக்கு 23 நிற்குது 19க்கு கொண்டாடுறது நாளைக்கு அதுக்கு ஒரு 5-6 நாள் செல்லும். சரிதானே அடுத்தது இதால் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது சிறுபவன் செய்யக்கு இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறேன் வருட இறுதியில் அடுத்த வருட துவக்கத்தில் பெய்கிற மழையை நாங்கள் விட்டு கொடுத்தா ஒரு 21 வரைக்குமாவது உணவடியால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசியாவது வயல் செய்யக்கூடிய அளவுக்கு 21 வந்து ஒரு முக்கால்வாசிக்கு மேலே செய்ய அடுத்தது இப்போ இருக்கிற இந்த குளத்துக்குரிய ரிஸ்க் தொடர்பா இந்த ஆபத்து தொடர்பான விடயங்கள் இதுக்கு தான் இல்லையானில் வேலை குறைவு அதை தீர்க்கிறதுக்கு இன்ஜினியர் அவையின் திட்டம் என்னென்னா ஒன்று கான்கிரீட் பண்ணுறது ஒன்று இருக்குது மற்ற இதில் கட்டு கட்டுறது அணைக்கட்டு தான் என்ன தடுப்பு கட்டு கட்டுறது. 3வது விஷயம் இந்த சேதமடைஞ்சிருக்கிற இதுக்கு கல்லுகள் போடும் வான்வழியில் இவ்வளவுதான் விஷயம். இந்த 2 விஷயம் ஒன்று தற்காலிகமாக தீர்க்கிறது மற்றது இது ஆனபடியாக தயவு செய்து யாரும் அச்சமடைய தேவையில் எதுவும் பிரச்சனைன்னா உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் அறிவிப்போம். தொடர்பு கொள்வது இல்லாட்டி டெலிஃபோன் நம்பர் எப்பவும் ரெடியாக இருக்குது நீங்கள் அடுத்து தலைங்க பார்த்தாலும் பிரதிபலிப்பு கம்பி இல்லை இதுக்கு வந்து அரிச்சிருக்கா இப்போ இது வந்து என்ன சொல்றது ஓட்டோ பண்ணுறது வந்திருக்காட்டி ஓட்டப்படி அடிச்சபடியா இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இது ஃபுல்லாக தான் இது வரைக்கும் இல்லை
இப்போ இதுக்கு இந்த வந்து கீழே நாங்கள் மணலை தாக்கி கான்கிரீட் போடணும். அதை விட இதோட டிசைன் வந்து இதில் இப்போ அடிக்கிறது தான் நாங்கள் அடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பிடிக்கணும். அதாவது நீங்க இந்த லெவல ரிஸ்க் இல்லாம இருக்கிறாங்க அடுத்த மழை அதுக்கு தான் ரெண்டு பக்கம் 19 குழந்தை திரும்பவும் ஆனா இப்ப அதை பார்த்துருவதை விட அடுத்த ஒரு மழை வந்து எங்களுக்கு ஜனவரிக்குள்ள வந்தா அதை கேட்ட பண்ண முடியும்னா ரெடியா இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் 19 உடனடியாக கொண்டார் 21 வச்சு கொண்டு அப்படிதான் குறைச்சு கொண்டு இருப்போம். நாங்க ஃபுல்லா குறைச்சு தான் 23 நாளுங்க 4 20க்காக பண்றோம். இத்தனை நாள்ல குறைக்கல 3 நாள் கரெக்ட் வந்து கரெக்ட் அந்த பக்கம் ஒரு பக்கம் நோட் ஆகுது. இப்ப இதுல உடைக்கோடு இங்க வந்து இங்க காமிச்சிருக்காரு. இங்க அடிச்சு கொண்டு வர இடம் கொண்டு வர இதை நாங்கள் கொண்டு இப்போ நாங்கள் இந்த சட்டைமலை கோத்துக்கு வந்து இப்போ அதையும் மட்டும் பார்க்கணும். சட்டைமலை கோத்துக்கு எங்களுக்கு யாழமணி நாளை வீட்டாலே கொண்டு வருது. அது பழைய டிசைன் எழுதி இருக்குது. இப்போ அதையும் மட்டும் பார்க்கும்போது இதால் வெட்டினால் அவசரம் சப்போஸ் அதுவும் இதுவும் என்று சொன்னால் இதால் இந்த மாதிரி சொல்லி கொண்டு வர பார்த்துக்கொண்டு அதற்கு மேல் சுழற்சி கிட்டத்தட்ட அந்த கடவுள மழை இல்லை மழை கட்டி நாங்கள் பார்க்க மாட்டேங்க. அதை நாங்கள் வீட்டாங்க செயல் வழினா குழந்தை இருக்கு. உங்களோட உடனடி இது வந்து லெவலில் குழந்தை திறக்கலாம் லெவலில் அதோட பண்ணிட்டேன். அடுத்தது உங்களுக்கு அன்றைக்கு நான் நினைக்கிறேன் 27ஆம் தேதி எத்தனை எனக்கு இந்த மழை தொடங்குறதுக்கு முதல் 27ஆம் தேதி சொல்லுங்கள். இந்த மழை தொடங்குறதுக்கு முதல் எங்களுக்கு போட்டது அதாவது 23ஆம் தேதி இருந்த போட்டில் வந்து 9 சரியா காலவை கொண்டு உங்கள்கிட்ட வர கேட்டு நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க 13 அடி வளர்ந்து நடத்திடுங்க ஏன் 9 அடி குழந்தைங்க தண்ணி எழுதல நந்திக்கடல் வெட்டேன்னு கேட்டா வச்சுக்கலாம் சொன்னது எல்லா பக்கம் கதை அப்படி நினைச்சிருவாரு. அதாவது எப்படி உதாரணத்துக்கு ஓத்து வேரம் தண்ணி என்ன செய்யுது கடல்ல இருந்து உள்ள வரும். அந்த நேரம் வெட்ட கேட்கிறோம். அந்த நேரம் வெட்டினா என்ன நடக்கும் கடல் தண்ணி உள்ள கடத்தனி வேறா அதே போல அம்மன் கோயில் யூடியூப்புக்கு சொல்லியிருக்கிறோம். கேட்டு சொன்னாங்க வெட்டி இருந்தா அப்படி வெள்ளம் வந்துருக்கு. நான் நீங்க கணக்கு இன்ஜினியர் நான் ஒரே ரேட்டை சொன்னேன் எங்களை கூப்பிட்டு ஆனால் கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் கடல் கேட்க ஒரு தட்டிக்கு தண்ணி அடிச்சு நாங்கள் அமர்த்தி இருந்தது 2 தண்ணி வரும். அதே மாதிரி தான் ஆள் கடலை காற்று கேட்க தண்ணி கரையை நோக்கணும். அப்போ அந்த நேரத்தில் இந்த தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆகினா வயல் தண்ணி மூடி நிற்கிறதால எங்களுக்கு 2 பங்கு புறாங்க. அதை விட பாதிப்பு உப்பு தண்ணி வந்தால் நீங்கள் ஆண்டாண்டு காலம் கழுவி விட்டு கடத்த மாட்டீங்க வச்சுக்கோங்க. உப்பு தண்ணி அதை விடுங்க நான் சொல்றது அது திறக்காதெல்லாம் இவ்வளவு தண்ணி நின்றதாண்டதான் இல்லை. அது இப்பயே உடைச்சிட்டு 26ஆம் தேதி 27 இரவு உடைச்சிட்டு 27 உடைச்சா இவ்வளவு தண்ணியும் அது உடைச்சா அப்புறம் அது உடனே போயிருக்கும். இப்போ அடுத்த சைடில் இப்போ நாங்கள் தண்ணி என்பது கொண்டு பண்ண வருகிறது எல்லாருக்கும் கேட் ஆஃபீஸு ஏரியா பார்த்து அவென்யூ இருந்தால் நீங்கள் தண்ணி வரும்போது தண்ணி மட்டும் தண்ணி இல்லை இந்த பைத்தையே கூப்பிட்டாங்க இது தண்ணியை குறைக்கிறீங்கன்னு தான் தெரியுது. 2024 நவம்பர்ல சரி அது விவசாயிகள் அப்படி கலைப்பில நான் சொல்லல இப்ப இருக்கிற பழைய அடுத்த மழை ஒன்று திரும்ப திரும்பவும் அவ்வளவு பாதி 16 அடி மழை திரும்ப மழை பெய்தா உங்களுக்கு நான் அதை நம்பி போய் சொல்லல இல்ல இப்ப